நீங்க எனக்கு சொல்லியிருந்த நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இப்படி ஒரு கடை செய்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எங்களோட பூர்வீகம் புங்குடுதீவு. ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஆசை கனகாலமா இந்த மனுஷனுக்கு தான் இருக்கு. அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஒரு ட்ரிப் ஒன்று அடிச்சு எங்க எது தேவையானதை பார்த்துட்டு இந்த இதை திறந்துருக்கிறேன். இந்த காஸ்மெட்டிக் திறந்துருக்கிறீங்க ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதுலயும் மெயினத்துக்காக டிடி காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்க அடிக்கடி நீ வந்து கூடுதலா நாங்க இனி இந்தியாலதான் போக்கஸ் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு இங்க பிடிச்சிருக்குதா இல்ல அங்கதான் பிடிச்சிருக்கு? இவங்க இருவர் மாதிரி மட்டும் இல்லாம நீங்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருப்பீங்க, இங்கேயும் இருப்பீங்க. யோசனை என்னடா அது ரெண்ட்டுக்கு கொடுத்தா வேண்டாக்களுக்கும் ஓகே, எங்களுக்கும் ஓகே. இது நீங்க செலக்ட் பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அது கட்டாயம் வரும். நீங்க அதுக்கு டிடி காஸ்மெட்டிக் சும்மா ட்ரிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்ப நான் நிற்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா கிளிநொச்சிக்கு தான் வந்திருக்கிறோம். கிளிநொச்சியில ஒரு காஸ்மெட்டிக் கடை ஒன்று திறக்கணும் எங்களை வேற சொல்லியிருந்ததில் அதுக்காகத்தான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம். உங்களுக்கு பின்னுக்கு பார்க்க தெரியும், அவ்வளோ அழகா இருக்கு. வெளியிலேயே உள்ள இன்னுமே அழகான பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதுக்குமே அழகு சாதன பொருட்கள் எல்லாமே இருக்குது. அந்த கடை எதுக்காக இங்க கிளிநொச்சியில திறந்திருக்குன்னா அதுக்குமே அந்த டிடி காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லிதான் இந்த பேரே இருக்குது. எல்லா விவரங்களுமே உங்களுக்கு உள்ள போய் நான் சொல்றேன். வாங்க இந்த அழகான கடை இருக்க பார்க்கலாம். சரி, கிளிநொச்சியில டிடி காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடை ஒன்று இன்னைக்கு திறக்கணும். அதுக்கு எங்களை அழைச்சிருந்தவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில எல்லா விஷயங்களுமே காட்டியிருந்தாங்க. அதுக்கு சொந்தக்காரர் 2 பேர் இருந்தார். உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும். வணக்கம் 2 பேருக்கும். எப்படி இருக்கிறீங்க? முதல் நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கும். இப்ப உங்களை பத்தி ஒரு அறிமுகம் ஒண்ணு சொல்லுங்க. இப்ப நீங்க எனக்கு சொல்லியிருந்த நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இப்படி ஒரு கடை செய்றீங்க அப்படின்னு சொல்லி உண்மையா அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அது நிறைய பேருக்கு உங்களால ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு அறிமுகம். நீங்க எங்க இருக்கிற? நீங்கள் நாங்க நோர்வேல இருக்கிறோம். ஆனா எங்களோட பூர்வீகம் புங்குடுதீவு. நாங்க அப்ப எங்களுக்கு ஊர் நாட்டம் கூட. இப்ப இங்க ஊர்ல எதையாவது ஒன்று நாங்க சாதிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஆசை கனகாலமா இந்த மனுஷனுக்கு தான் இருக்கு. அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா அவருக்கு தான் இப்படி ஒரு விஷயம் செய்யணும்ன்ற ஒரு ஆசை இந்த ஊர்ல ஒன்று செய்யணும். அப்போ ஏன் காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துனாங்கன்னா நான் இங்க வந்து நாங்க பார்த்துனாங்க எல்லா இடங்களும். காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ஒன்றும் பெருசா இல்லை மக்களுக்கு அவ்வளவு. இப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கணக்க இந்த ஆக்கள் தேடினம் எங்க எடுக்கிறேன்னு தெரியல. மேக்கப் ஆக்கள் எல்லாம் கூடுதலா தட்டுப்பாடுல இருக்கணும் சாமானுக்கு. அதுக்காக இன்னொரு கேள்வி. இப்ப எனக்கு இல்ல பார்க்கக்கூடிய ஆக்களுக்கு கேட்கணும். இப்ப நீங்க புங்குடுதீவு நோர்வேல இருக்கிறீங்க, காஸ்மெட்டிக் திறக்கிறீங்க, அது ஓகே. அதே அங்க புங்குடுதீவு இருக்கீங்க, கிளிநொச்சியில திறக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அது என்னதுக்காக? புங்குடுதீவுல ஆக்களே இல்லையே. துறக்க விருப்பம் தான், ஆக்கள் இல்ல. அங்க இருந்தா கட்டாயம் திறந்துருப்போம். அப்ப எங்க சனம் இருக்கணுமோ அங்கதானே நாங்க செய்யலாம். அப்ப யாழ்ப்பாணத்துல இல்லைன்னு சொல்றீங்க? யாழ்ப்பாணத்துல இருக்கு. ஆனா யாழ்ப்பாணத்துல கடையெல்லாம் நான் பார்த்துட்டேன். காஸ்மெட்டிக்ஸ் கடையில் நான் கணக்க பார்த்துட்டேன். கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்ப இங்க செய்தா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்குமென்று யோசிச்சேன். ஓகே, உண்மையா புங்குடுதீவு அப்படின்றாலும் நிறைய பேர் இருந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய பேர் நிறைய பேர் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஆக்கள். அவையில ஏதாவது ஊருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிடும். இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு கடை திறந்திருக்கிறீங்க. இப்ப இங்க வேலை செய்யக்கூடிய ஆக்கள் இங்க இருக்கக்கூடிய ஆக்கள்லாம் அப்படி கிளிநொச்சி சார்ந்த ஆக்கள், கிளிநொச்சி சார்ந்த ஆக்களே வேலைக்கு தான் எடுத்திருக்கிறோம். என்னடா போக்குவரத்துல அதில் இருக்கு தானே. அப்போ கிளிநொச்சி சார்ந்த ஆக்களை தான் எடுத்திருக்கிறோம். ஓகே, இப்ப உங்க ஊருக்கெல்லாம் போய் பாத்துனீங்களா? எல்லாம் வடிவா போய் பார்த்துட்டு எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் ஒரு ஒரு ட்ரிப் ஒன்று அடிச்சு எங்க எது தேவையானதெல்லாம் பார்த்துட்டு இந்த இதை திறந்துருக்கிறோம். இந்தியா வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இது தேவைன்றது ஒரு அளவுக்கு தெரிஞ்சிச்சு, ஐடியா வந்துச்சு. இன்னொரு கேள்வி, இந்த காஸ்மெட்டிக் திறந்திருக்கிறீங்க ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதுலயும் மெயினத்துக்காக டிடி காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லிருங்க. டிடி என்றது பிள்ளைகள், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். உங்களுக்கு 2 பிள்ளைகள்? அவை பெரிய ஆக்கள். மகன் மூத்தவர் டிலக்ஷன் அவருக்கு பேர், மகள் டிலாயினி. அவர் எனக்கு யூனிவர்சிட்டி போயினோம். அப்ப
அவை அங்க போறபடியே நாங்க இங்க கொஞ்சம் பெஸ்டா பிசினஸ் பண்ற அளவுக்கு இருக்கிறோம். அண்ட் டிலக்ஷன் டிலைன் என்றபடியா டிடி என்று முதல் எழுத்து டிடி என்று அடிச்சிருக்கோம். ஓகே, இங்க அடிக்கடி நீ வந்து இருப்பீங்களா இல்ல கூடுதலா நாங்க இனி இந்தியால தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருந்தானே அப்ப நீ கூடுதலா இங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, இது இப்ப உங்களுக்கு திடீரென்று தோணுன ஐடியாவா இல்ல முதல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படி ஒரு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி? பிஸ்னஸ் வந்து கனகாலமா வேறு வேறு இதுகள் செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த ரீதியில இது ஒரு காஸ்மெட்டிக் வந்து திடீரென்று தான் அந்த ஐடியா வந்தது. எவ்வளவு காலம் நீங்க புலம்பெயர்ந்து போய்? நாங்க போய் இப்ப 34 வருஷம். நான் இவ வந்து 30 வருஷம் இருக்கு. ஓகே, இப்ப உங்களுக்கு இங்க பிடிச்சிருக்குதா இல்ல அங்கதான் பிடிச்சிருக்கா? எனக்கு தாய்நாடு தான் பிடிச்சிருக்கு. எனக்குமே அதுதான் இல்ல. நாங்க பிள்ளைகள் அப்படி அங்கால அங்கால இருக்கிறோம். ஆனா கூடுதலா இங்க வந்து இருக்கத்தான் விருப்பம். சரி, உங்க ஆசைதான் இப்ப நிறைவேறி கொண்டு இருக்கு. அதுக்குதான் ஃபுல் எஃபர்ட் போட்டு கொண்டு இருக்கேன். கூடுதலா எல்லாருமே புலம்பெயர்ந்து வாழக்கூடியாக்கள் சொல்லிவினோம், ஒரு அளவுக்கு ஒரு கொஞ்ச காலம் நாங்க அங்க உழைச்சிட்டு மிச்சம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க எங்களுடைய தாய் நாட்டுல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். அதே நீங்களும் என்ன குடிச்சாங்க இடத்துல இருந்து குடிக்கணும். என்ன இந்த டேஸ்ட் அங்க எப்படி குடிச்சாலும் வருது இல்லையே. ஓகே, வேற உங்களோட கடை சம்பந்தமா சொல்லுங்க. இப்ப திறந்திருக்கும் அதுல இருக்க சொல்லுங்க. இது திங்கள்ல இருந்து ஞாயிறு மட்டும். இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு துறக்கிறோம். என்னடா முதல் துறந்தபடியா திங்கள்ல இருந்து ஞாயிறு மட்டும் விடிய 10 மணில இருந்தா விடிய 9 மணில இருந்து இரவு 8 மணி மட்டும் துறக்கிறோம். காலப்போக்குல அது என்ன மாதிரின்னு தெரியல. ஆனா இப்ப ஒரு 3-4 மாசத்துக்கு இப்படி நாங்க திறந்து கொண்டு இருக்கிறோம். மற்றபடியில ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நாள் கூட்டுவாங்க. எல்லா ஸ்டாஃபுக்கும் லீவ் தேவைதானே. அப்ப அதுக்காக ஞாயிற்றுக்கிழமையில கூடுதலாக கூட்டுவாங்க. ஓகே, இப்ப புங்குடுதீவுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அங்க செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வந்திருக்கு? ஏதாவது வந்திருக்கு ஐடியா உங்களோட ஊருக்கு கண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஏதாவது ஒன்று நாங்க ஊருக்கு செய்யணும் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்திருக்கா? வருமா? இல்ல இருக்கு, நார்மலா செய்யணும்ன்ற விருப்பங்கள் இருக்கு. ஆனா அப்படி எங்க தொடங்குறன்னு தெரியல. ஏன்னா மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கால இருக்கணும். அப்ப எதை எப்படி முதல்ல தொடக்கம்ன்றது தெரியல. அதுக்கான ஆட்கள் யாரும் சேர்ந்துச்சுனோம்னா நாங்களும் சேர்ந்து அப்படி உதவி செய்யணும். அங்க இருக்கக்கூடிய எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அப்ப நோர்வேல சரியான நாங்க இருக்கிற இடத்துல குறைவு. கனடா அங்கால பக்கம் கூட. இப்ப ஒரு கோயில் உண்டு. எங்கட அம்மா அப்பாவே இப்ப ஒரு கோயில் உண்டு கட்டினோம். ஒரு எங்கட பரம்பரை இது கடவுளுக்காக செய்யணும். அதை செய்து கொண்டிருக்கணும். அது அங்க இருக்கிற கொஞ்சம் சனங்களுக்காக வெல் செய்யணும். ஆனா எங்களுக்கும் விருப்பம் தான். நான் அங்க இருந்து தொடங்குறேன்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. பாப்போம் எதிர்காலத்துல கட்டாயம் அங்காலே ஒரு பக்கம். என்னண்டா நாங்க வெளிநாட்டுல எங்களை காசுகளை போடுறதுக்கு என்ன வெளிநாடு ஏற்கனவே வசதியான நாடுகள் தான் எல்லா நாடுமே. அப்ப அங்க நாங்க ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு பதிலா நாங்க எங்கட நாட்டுல வந்து இது தொடங்குறது எங்கட மக்களுக்கும் உதவி, அவைகளுக்கு வேலை வாய்ப்புகள் அதுகள். நான் இங்க வந்து பார்த்ததுல நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும் இன்னும். அப்ப அவைகளுக்கு நாங்க இப்படி வெளிநாட்டுல இருந்து வாராக்கள் தான் ஊக்குவிக்கணும். அப்ப அதுக்காகத்தான் நாங்க தொடங்கின ஒரு தொடக்கம். அது காஸ்மெட்டிக் இல்ல, ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யணும்னு தொடங்கி கடைசியா அது காஸ்மெட்டிக்ல வந்து இறங்கினது. ஆனா இன்னும் பல விஷயங்கள் செய்யணும், மக்களுக்காக செய்யணும் எங்களுக்கு விருப்பம். அது செய்வோம், எதிர்காலத்துல கட்டாயம் செய்வோம். கட்டாயம். இவங்க இருவர் மாதிரி மட்டும் இல்லாம நீங்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருப்பீங்க, இங்கேயும் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்கும். இப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்க மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை நீங்க கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஆசைப்படுவீங்க மிஞ்ச ஏதாவது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்படி நீங்களும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வேற ஏதாவது செய்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த அழகான இந்த நெக்லஸ் எல்லாம் இருக்குதானே, இதெல்லாமே எல்லாராலையுமே வாங்க முடியாம இருக்கு. இப்ப வாங்கி சும்மா வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இங்க ரெண்டு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களா? ஏண்டா நானே பர்சனலா நாங்களே மகளுக்கு சாமர்த்திய விடலாம் செய்ய நானே இதை பர்சனலா வேண்டி இருக்கிறேன். நான் சரியான விலை. ஆனா வேண்டிட்டு என்ன செய்யறோம்னா வீட்டை சும்மாதான் அது இருக்க போகுது. இது இந்தியால எல்லாம் கோஸ்ட் 20,000 அப்படியே முடியுது. அப்ப அது இங்க நாங்க இன்னும் கூட விலை வரும். அப்ப யோசனை என்னடா அது ரெண்டுக்கு கொடுத்தா வேண்டாக்களுக்கும் ஓகே, எங்களுக்கும் ஓகே. வேண்டாக்களுக்கு அவையோட டைமுக்கு யூஸ் பண்ணி போட்டு பிறகு கொண்டு வந்து தந்துடலாம். அப்ப அவையோட டைமுக்கு பாவிக்கலாம்ன்றதுக்கு தான் இந்த விஷயத்த கொண்டு வந்து நாங்க. அப்ப இன்னும் ப்ராடக்ட்ஸ்கள் வர இருக்கு.
எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ஆனா டைம் எடுக்கும் அதுக்கு. ஆனா வர இருக்கு. இது நீங்க செலக்ட் பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணி என்ன தெரியுது அப்படி என்ன அவன் எனக்கு ஏத்த மாதிரி இப்ப எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இதுல பழைய இல்லாம இப்ப என்ன ட்ரெண்ட்ல போகுதோ அதை மாதிரி பார்க்கவே எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு அழகா இருக்குது. நல்ல நேர்த்தியா ஆக கிராண்டா இல்லாம அழகா இருக்கு. நல்லா இருக்குது. அதுக்காக தான் இதை மெயினா போக்கஸ் பண்ணி இருக்கிறோம். அப்ப இதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அது கட்டாயம் வரும். நீங்க அதுக்கு டிடி காஸ்மெட்டிக்கு வாங்க. கட்டாயமாக இப்ப எங்க இருக்குது அட்ரஸ் நாங்க வடிவா உங்களுக்கு விளக்கமா தரோம். கட்டாயம் நீங்களும் வாங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அள்ளிக்கொண்டு போகலாம். இந்த நான் போட்டிருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. இது வாடகை குடிப்பினம் தானே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு தேவை கண்டா அன்னைக்கு மட்டும் புதுசா வாங்குறதை விட வாடகைக்கு எடுக்கக்கூடியது எல்லாருக்குமே லாபமா இருக்கும். அதே மாதிரி இப்ப நான் போட்டிருக்கக்கூடிய மாதிரி நகைகள் இருக்குது. இங்க இது அழகா இருக்குது. இங்க பாருங்க. நீங்க இந்த பிரைடலுக்கு ஏதாவது எடுக்கணும்னாலும் நீங்க வாடகை எடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க இது நல்லா இருக்கா, எனக்கு இது நல்லா இருக்கான்னு பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அழகான புது டிசைனா இருக்கு. எல்லாமே நீங்க பாக்கலாம். இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்குது. நாங்க ஒவ்வொரு ஒண்ணு காட்டிட்டு போறோம். இதுல நான் கையில வச்சிருக்கக்கூடிய இந்த ஹேண்ட்பேக்கை பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குது. எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கணும் பாருங்க. இது எல்லாமே கையால செய்யப்பட்ட எல்லாமே இருக்குது. பாருங்க இதெல்லாம் வச்சு நல்லா இருக்கு. அழகா நல்ல கலராகவும் இருக்கு. நீங்க பாருங்க இதே மாதிரி எல்லாமே இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த முட்டுக்கள் வச்ச மாதிரி கல்லுகள் வச்ச மாதிரி எல்லாமே நல்ல நல்ல அழகான ஹேண்ட்பேக் எல்லாம் இருக்குது. கடையில எல்லா விஷயமே சொல்லிட்டீங்க. கடையில என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே சொல்லியாச்சு. ஆனா கடை எங்க இருக்கு அப்படின்னு நாங்க விளையாடுமே சொல்லல. கடை பாத்தீங்க அப்படின்னா கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே கனகபுரம் ரோட் போற வழியிலேயே இருக்குது. உங்களுக்கு விவரமா சொல்லணும் அப்படின்னா பசுமை பூங்கால இருந்து கனகபுரம் போற வழியில 1 கிலோமீட்டர் தூரத்துலயே இந்த டிடி காஸ்மெட்டிக் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த புகை பரிசோதனை நிலையம் இருக்கு. வாகனம் புகை பரிசோதனை அதுக்கு பக்கத்திலேயே இருக்குது டிடி காஸ்மெட்டிக். இப்ப எல்லாருமே யோசிப்பீங்க புதுசா ஒரு கடை திறந்தா ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும் இல்ல ஏதாவது கிஃப்ட் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த டிடி காஸ்மெட்டிக்ல நீங்க நேச்சர் சீக்ரெட் இல்ல பண்டா பேபி அதுல 500 ரூபாய்க்கு மேல ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிஃப்ட்கள் எல்லாம் இதுல இருக்கிறது எல்லாமே இங்க பேக்குகள் தொப்பி வேற குடை மக் அப்படி எல்லாமே இருக்குது. இதுல நீங்க பார்த்து எப்படியும் நீங்க புதுசா வார அப்படி எல்லாருமே கடையில ஏதாவது வாங்குவீங்க. வாங்குற எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. கட்டாயம் நீங்களும் வந்து வாங்குங்க. டிடி காஸ்மெட்டிக் தங்களுடைய புதிய கடையை கிளிநொச்சியில இன்றைய தினம் அழகான முறையில திறந்து வச்சிருக்கணும். நிறைய பேர் இந்த கடைக்கு வந்து வரணும். பாக்குறதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு அழகான பெரிய நேர்த்தியான கடையா இருக்கு. இப்ப உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு கிரீம் ஐட்டங்கள் தேவையா இந்த பிராண்ட்ல தேவையானா தனித்தனியாக எல்லாமே இருக்குது. நீங்க பார்த்து வடிவா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி தரமான பொருட்களை விலை தாரது தயாரா இருக்கணும். கட்டாயம் நீங்களும் கிளிநொச்சியில அமைஞ்சிருக்கக்கூடிய டிடி காஸ்மெட்டிக்கு வாங்க. இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களுடைய கடை சிறந்து விளங்கணும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கிறோம். இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இதை விட விட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.